கடந்த முழு ஜெபத்துல ஒரு நல்ல ஆராதனை போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி அப்படியே பாம்பு மாதிரி நெளிஞ்சு 2 கையும் அப்படி படம் எடுத்துட்டு உருண்டு அப்படியே நெளிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை அந்த அந்த சகோதரி பிரஜாதிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையில ஒழுங்க வரவா, அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கு, குடும்பத்துக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவா. ஆனா அந்த இரவு ஜெபத்துல அவ்வளவு பெரிய படம் எடுத்து அப்படியே பாம்பு மாதிரி நெளிஞ்சு வருது. அதால நிக்க முடியல, அந்த தெய்வ மகிமை பிரசனத்துக்குள்ள நிக்க முடியல. இவ்வளவு நாள் ஆலயத்துல வந்து மறைஞ்சிருந்த அந்த சத்துரு வெளிப்பட்டுச்சு. அல்லேலூயா. அப்போ விலங்குகளே பயங்கர தந்திரம் உள்ளது என்னது? சர்ப்பம் மகா தந்திரம் உள்ளது. அது ஒரு மாதிரிப்பட்ட அபிஷேகத்துக்கு மறைஞ்சுக்கிடும், ஒளிஞ்சுக்கிடும். அந்த 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 உபாச கூட்டமோ இல்லைன்னா ஒரு இரவு ஜபமோ இப்படிப்பட்ட சில அந்த விசேஷ ஜப கூடங்கள்லாம் அதனால இருக்க முடியல, அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நிக்க முடியல. அது ஒண்ணுமே நாங்க பண்ணல, அதை கண்டுடவில்லை. நாங்க தேவனை ஆராதிக்கையிலேயே தான் குறியா இருந்தோம். அது அப்படியே வெளியேறி அதுக்கப்புறம் அந்த முகம் பிரகாசம் அடைந்தது. இலவசமா ஆண்டவர் அர்ப்பணம் செய்கிறார். அல்லேலூயா. மறைஞ்சு கிடக்கிற, ஒளிஞ்சு கிடக்கிற அப்படிப்பட்ட சாத்தானால் கட்டப்பட்டவர்களை காண்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்தாதபடி கட்டப்பட்டிருக்கும். எல்லாரும் ஆராதிப்பாங்க, ஆனா சிலர் அப்படி வாயை திறக்காம கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கட்டப்பட்ட கழுதை. ஆண்டவர் சொல்றாரு சீடர்களை போய் அந்த கழுதைக்கு போய் சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லல, அந்த கட்டை அவிழ்த்து அவனை கொண்டு வா. அல்லேலூயா. அந்த கட்டுகளோடு இருக்கிற அத இயேசுவை சுமக்கிற ஒரு மனுஷனாய் நீ அதை அவிழ்த்து கொண்டு வா. அல்லேலூயா. புறப்பட்டு போங்க, கட்ட அவிழ்ங்க. அல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிற ஆளுக்கு நம்ம நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னா ஏதாவது புரியுமா? புரியாது. ஒரு குடிவரி ஆவில கட்டப்பட்டிருக்கோம், அந்த குடிகாரனுக்கு என்ன சொன்னாலும் புரியுமா? இயேசுவின் நாமத்துல அவனுக்கு இருக்கிற குடி